அஸ்ஸலாமு அலைக்கும். ஏதாவது எதை குறித்து பேசணும்னா சொல்லுங்க, வசனங்களை வச்சு. இதை நம்ம ரெகுலரா நம்ம பேச வேண்டிய விஷயம் பேசிக்கலாம். யாருக்கு எதுவும் ஐடியா இருக்குதா? சரி, நம்ம தொடர்ச்சியா தியானம் பண்ணிட்டு வரோம். தியானத்துடைய அனுபவங்களை தெரிஞ்சிருக்கிறோம். இன்ஷால்லா அதை பத்தி அப்ப இன்ஷால்லா பேசுவோம். அதனால நிறைய வசனத்துக்கு தியானத்தை பத்தி இருக்கிறது இருந்தாலும் நம்ம குறிப்பிட்ட சில வசனங்களை எடுத்து பேசுவோம் இன்ஷால்லா. தொடங்குவோம். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. ஒரு நிலைக்கும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் தனித்தவராகவும் நம்மை படைத்தவராகவும் பாதுகாக்கக்கூடியவராகவும் வழிநடத்தக்கூடியவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான ரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவரை புகழ்வதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக, அவரை வழிபடும் நோக்கத்திற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று கொள்கின்றோம். இந்த மாபெரும் அரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம ஒரு தெளிவான அறிவை அறிந்திருக்கின்றோம். அதற்கு அல்லாஹ் நமக்கு மாபெரும் கிருபை செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் இருக்குது. அதுல தொடர்ச்சியா நாம பல்வேறு வசனங்களை நாம குறித்து பேசிட்டு வரோம். நமக்கு அல்லாஹ் என்ன கற்றுக் கொடுக்கின்றாரோ அதனை நாம வெளிப்படுத்துறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வார்த்தைகள் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா தியானம். அந்த வகுப்புல நாம எல்லா நிகழ்ச்சியும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல நம்ம தியானத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன்னா தியானம் தான் நம்முடைய மனசுக்கு ஆறுதலானது, நிம்மதிக்கு உள்ளது அப்படின்னு வல்லவர் சொல்றாரு. தத்துவ இன்னொரு குழுன்னு சொல்றாரு இல்லையா, 13ல சூறால ஒரு வசனம் பார்க்கணும். அது இல்லாம தத்துவ இன்னொரு குழு, கடவுளை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் நம்முடைய மனங்கள் அமைதி பெறுகின்றன அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது, மனங்கள் அமைதி பெறுவது அப்படிங்கிறது. ஆனா அமைதி என்ன அப்படின்னா, நம்ம பல்வேறு சூழ்நிலை இருக்கிறோம். நமக்கு கோபம், தாபம், எரிச்சல், வெறுப்பு எல்லாம் கலந்துதான் மனிதனை அப்பப்போ அந்த உணர்வு நமக்கு மேலோங்கும். இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னா, அதுக்கு கடவுளை நினைவு கூறுவதுதான். அதை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் நம்ம அதை நிம்மதி அடைய முடியும். அந்த மனங்கள் அடங்கும். அதாவது மனம் குமுறுது இல்ல, ஒரு அநியாயத்தை பார்த்தோம்னா குமுறும். அதே அதிகம் நமக்கு இருந்தா இன்னும் குமுறும். அப்ப அந்த குமுறுதலை நமக்கு கண்ட்ரோல் பண்ண என்ன வழி அப்படின்னா, அது தியானம் தான் வழி. மனங்கள் அமைதி பெற செய்யணும்னா அதுக்கு ஒரே வழி கடவுளை நினைவு கூறுவதுன்னு நல்லா கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் தான் படிச்சவர். மனம் என்ன செய்யணும் அவருக்கு தெரியும். அந்த மனசுக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா, நோய் வந்துருச்சுன்னா அதை ஆற்றுவதற்கு என்ன வழி அவர் தெரிஞ்சிருக்கிறார். அதான் அவர் நம்ம கற்றுக் கொடுக்குறார். மனதில் எரிச்சல் இருக்குதா, பொறாமை இருக்குதா, வெறுப்பா இருக்குதா, கோபமா இருக்குதா, எந்த ஒண்ணுமே நம்மளா ஒரு விரக்திக்கு போகக்கூடிய அளவுக்கு இருக்குதா, ஒரே தீர்வு கடவுளை நினைவு கூறுவதுன்னு சொல்லி நான் சொல்றேன். அதான் திக்ர் இல்ல, கடவுளை நினைவு கூறுவதன் மூலமாக நம்முடைய மனங்கள் அமைதி பெறுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா. நம்ம பார்க்கிறோம். அது நமக்கு ரொம்ப அவசியமா தேவையா இருக்குது. இந்த உலக வாழ்க்கையில, அவசரமான வாழ்க்கையில, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மக்களால, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய தொழிலால, வாடிக்கையாளர்களால, குடும்பத்தால, பிறப்புகளால எல்லாத்தையும் என்ன இருக்கும், இருந்துட்டே இருக்குது. அப்ப அதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் அல்ல நமக்கு எதை சொல்றாரு, அவரை நினைவு கூறுவது சொல்றாரு. நினைவு கூறுங்க அப்படி. அதை நாம என்ன செய்யறோம், இந்த வலைதள வகுப்பா தொடங்கி கடந்த 4 ஆண்டுகளை தாண்டி போயிட்டு இருக்குது. அதோட கிருபையில சிறப்பா நடந்துட்டு இருக்கு, தொய்வு இல்லாம நடக்குது. எல்லாருமே அதை ஆர்வமா இருக்கிறோம். போட்டு அதுக்கு பேர் கொடுக்குறாங்க, தியானம் செய்வதற்கு, அதை கைடு பண்றதுக்கு, வழி நடத்துவதற்கு, அதை கவனிப்பதற்கு, சரியான நேரத்துல அதை ஆன் பண்ணி ஆஃப் சொல்வதற்கு எல்லாம் எல்லாமே நம்ம கடவுளுக்காக செய்யறாங்க. எந்த ஒரு தனிநபர் எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லை. எதுக்காக நம்ம செய்யறாங்க, ஒரு பதிவு பண்றோம், ஒரு போஸ்ட் போடுறோம், ஒரு பேரை மாத்துறோம், ஒரு டேட்டா மாத்துறோம், சமயத்தை மாத்திரம், எல்லாம் எதுக்கு, கடவுளுக்காகத்தான். நாம செய்யக்கூடிய வேலைகள்ல சில பேருடைய எடுத்து இருக்கலாம். ஆனா அதெல்லாம் கருத்துல கூட என்ன செய்யக்கூடாது, வேலைக்கு போயிடக்கூடாது. நாம யாருக்காக செய்யறோம் அப்படிங்கிறது நினைக்க வேணும். வேலைகள்ல இடர்பாடு வந்தாலும், இடைஞ்சல் பண்ணாலும், டிஸ்டர்ப் பண்ணாலும், தவறுதலா பயன்படுத்தினாலும் நாம அதை விட்டு ஓடி போகாம என்ன செய்யறோம், நினைச்சு இருக்கிறோம். ஏன் இருக்கோம்னா
செய்யக்கூடிய ஒரு வேலை காரியம் கடவுளுக்காக அப்படி முடிவு எடுக்கிறதுனால யார் என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் நான் என்ன செய்வோம், இந்த வலைதள வகுப்புல இணைவோம், சேருவோம், அதற்கான பணியை பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த வலைதள வகுப்புல நமக்கு காலை மாலை அது இரவுன்னு சொல்லிட்டு 3 வேலையிலும் நம்ம இந்த தியானத்தை நம்ம முக்கியத்துவம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனுடைய பலனை நம்ம அனுபவிச்சிருக்கோம். எப்பவுமே ஒரு டேஸ்ட் நம்ம திரும்ப சாப்பிட ஆசைப்படுவோம். இந்த பழம் எப்படி நம்ம தெரியணும்ல, தெரியாதானே? அந்த பழத்துக்கு சுவையே தெரியலன்னா நம்ம எப்படி ஆர்வப்படுவோம்? ஒரு டேஸ்ட் பார்த்துட்டோம், பழப்பழமா இப்படி இருக்கும், மாம்பழமா இப்படி மணக்கும், எல்லாமே இனிப்பு தான். எல்லாம் ஒரே இனிப்பா இருந்தாலும் எல்லாம் ஒரே இனிப்புனா ஒரே வகையா கிடையாது. மாம்பழத்துக்கு இனிப்பு வேற, கொய்யாப்பழத்தோட இனிப்பு வேற, சப்போட்டா பழத்தோட இனிப்பு வேற, சிவப்பழத்தோட இனிப்பு வேற. எல்லாம் இனிப்புன்னு சொல்லுவோம் காமனா. எல்லா இனிப்பும் சுவையும் மனமும் வெவ்வேறு இருக்குது பாருங்க. அது மாதிரி நாம இந்த தியானத்தை டேஸ்ட் பண்ணதுனால என்ன செய்யறோம், அந்த டைம் கட்ட அட்டன் பண்றோம், வந்துடுறோம். நம்ம எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு என்ன செய்யறோம், வந்துடும். ஏன்னா நமக்கு சுகமா இருக்குது. அது ஒரு அதாவது கரும்பு தின கூலியான்னு கேட்பாங்க தெரியுமா? அது மாதிரி கரும்பு திங்க வாங்கினா என்ன செய்வோம், கூலி கேட்போம், சாப்பிடுவோம்ல. அது மாதிரி என்ன செய்யறோம், அந்த தியானத்தினுடைய அருமை பெருமை தெரிஞ்சதுனால, அதை அனுபவிச்சதுனால என்ன செய்யறோம், நம்ம அதை ஆர்வப்பட்டு நம்ம என்ன செய்யறோம், வந்துடும். அது அல்லாஹ்வுடைய கிருபையில ரொம்ப மிகச்சிறப்பாக கடவுள் நடத்தி கொண்டிருக்கிறாரு. இந்த இந்த நிகழ்வுல, இந்த விளையாட வகுப்புல அந்த தியானம் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதை பத்தி நம்ம பேசுவோம். இதை பத்தி குரான் வசனம் நிறைய இருக்குது. அது ஒரு 79, அதாவது தொடர்ந்து நிறைய இருக்கு வசனங்கள். இல்ல கிட்டத்தட்ட ஒரு 15 வசனம் கிட்ட இருக்குது. நம்ம இன்னைக்கு 70 பார்ப்போம். அதாவது 31 3ஆம் அத்தியாயத்துல 17 பார்க்கலாம் தியானத்தை பத்தி. அதே அத்தியாயத்துல 41 பார்க்கலாம். 9ஆம் அத்தியாயத்துல 115 பார்க்கலாம். யாரெல்லாம் என்னமா செய்யல வரிசை பட்டியலிடுறாருல தியானம் செய்யக்கூடியவங்க அப்படின்னு அந்த வகையில் அந்த விஷயம் வரும். 79 அதிகாரங்களை பத்தி அல்லாஹ் சொல்வாரு. 19, 11 இருக்குது. 25, 64 இரவு நேரங்கள்ல அவங்க சஜ்தா பண்ணுவாங்க, திக்ர் செய்வாங்க அப்படிங்கிறத எல்லாம் சொல்றாரு. அந்த கியாமுங்கிற வார்த்தையில வரும் 25, 64. அது மாதிரி 26ஆம் அத்தியாயத்துல இப்படி வருஷம் 37, 39, 50, 73 கடைசியா வந்து தியானத்தை பத்தி முழுமையா ஒரு வசனம் இருக்குது. நம்ம அதையும் முடிஞ்சா படிப்பேன் இன்ஷா அல்லாஹ். 23, 20 வசனம் கடைசியா. 23 4 வசனம் இருக்குது. 2வது வசனமும் தியானத்தை பத்தி தான், 4வது வசனமும் தியானத்தை பத்தி தான், 6வது வசனமும் தியானத்தை பத்தி தான். கடைசியா இவ்வளவு நேரம் செய்யணும், இரவுல பாதி அப்படின்னு சொல்றாங்க. இரவுல பாதி, மேல்வாசி, கீழ்வாசி, 3 ஒரு பகுதின்னு அந்த விஷயம் 6, 20 வசனத்தை பார்க்கறோம். 23, 20 பாக்குறோம். தொடர்ச்சி நம்ம இப்போ தொடர்பு ஒரு வசனம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் விஷயத்தை வருது. சூரா 17 இஸ்ரவேலின் சந்ததியினர், பனி இஸ்ராயீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம். அதுல 79வது வசனம். நம்ம அடிக்கடி இந்த வசனத்தை நம்ம தியானத்தின் போது நம்ம பயன்படுத்துறோம், சொல்றோம், அவருடைய மகத்துவத்தை தெரிஞ்சிருக்கிறோம். என்ன சொல்ல பாப்பா, தியானங்கள் தலைப்பே ரசாத் அது கொடுத்திருக்கிறேன். தியானம்ங்கிறது அல்லாத நம்ம தொடர்ச்சியா ஒரு வார்த்தையை கொண்டு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பது. நினைவு கூறுதல் ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஒரு அழகானதை பார்த்தா மாஷா அல்லா சொல்றோம், அது நினைவு கூறுதல். விஷயம் கேள்விப்பட்ட உடனே அல்லாஹ் போயிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறோம், அது நினைவு கூறுதல். தியானம்ங்கிறது தொடர்ச்சியா துதிப்புக்குரியவங்க அதை திரும்ப திரும்ப நம்முடைய மனங்கள் பண்படும் அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய மனங்கள் என்ன ஆகுது, மிருதுவாகுது, சாஃப்ட் ஆகுது. கோபம் வரக்கூடிய இடத்துல தடுத்து நிற்குது. கோபம் பட வேண்டிய ஒரு விஷயம் நார்மலா இருக்கும் பொழுது ஒரு சம்பவம்னா அது கோபத்தை துடிக்கிற சம்பவமா இருக்கும். நம்ம சம்பந்தப்பட்டதாக கூட இருக்கும், நம்ம எதிர்த்து கூட இருக்கும். ஆனா அந்த கோபத்தை நம்மள ஒரு கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனா நீங்க தியானத்தின் போது அதே சம்பவம் நடந்தா எவ்வளவு பொறுமையா இருக்கும் பாருங்க. அதுல எது நடந்தாலும் சைலண்டா இருப்போம். ஏன்னா நம்மள அந்த இதுங்களை விருந்தாக்கி வச்சிருக்கிறது, சராசரியா இல்லாம நம்மள மெல்டிங் பண்ணி விருந்தாக்கி வச்சிருக்கிறது. எதையும் உருவாக்கக்கூடிய சக்தி சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே அந்த விஷயம் வந்துருங்கிறத பாக்குறோம். அந்த அடிப்படையில தியானம் மிக முக்கியமான ஒண்ணா இருக்குது. அதுல அல்ல நம்ம சொல்லக்கூடிய 29ல மேலதிகமான நன்மைக்காக நம்முடைய ரட்சகர் ஒரு கௌரவமான அந்தஸ்திற்கு உண்மை உயர்த்தக்கூடும் என்பதற்காக இரவு பொழுதில் நீ தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டளை சொல்றாரு. இதை நீங்க செய்ய வேண்டும் சொல்றாரு. அதாவது வார்த்தைகள் இருக்குது, நீங்க இயலுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரிக்வஸ்ட், சரியா, வேண்டுகோள். இதை எனக்கு தர இயலுமா அப்படிங்கிறது, தர வேண்டும் அப்படி சொல்றது கட்டளை. அந்த வார்த்தையில நம்ம மெல்லிய கடைபிடிக்கணும். ஒரு விஷயத்த ஒரு வேலையை ஆர்டர் பண்ணும்போது இதை நீ செஞ்சு முடி அப்படி சொல்றத விட இதை செய்ய இயலுமா அப்படின்னு கேட்கறது சிறப்பு. ஏன்னா அவனு நம்ம லேட் ஆயிடும் அந்த வார்த்தையில. இல்லையா, நம்ம பாக்குறோம், ஹோட்டலுக்கு போறோம், தேடுது, அது ரொம்ப நம்ம உட்கார்ந்து எப்படியாச்சும் சாப்பிட்டு போவோங்க, நம்ம போய் உட்காடுறோம், ரொம்ப அசிங்கமா இருக்குது. அப்ப அந்த இடத்துல வேலைக்காரனை கூப்பிட்டு அவனை சண்டை போட்டு வச்சுக்கோங்க, என்னப்பா நீ அசுத்தமாக்கிருக்கிற அப்படி அவனை சட்டை போட்டு கீழ்ப்பா அப்படி சொன்னாங்க எப்படி இருக்கும், வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மூணு சுடிச்சு என்ன செய்வான், கிடைக்குவான். அவன் நம்மள அமுக்குற மாதிரியே அந்த டேபிள கூட்டி அமுக்குவான். அவன் தெரியுது அவனுக்கு, அவன் டேபிள தேய்க்கிறது நம்ம தேய்க்கிற மாதிரி கேட்பான். அதே வார்த்தை அவன்கிட்ட
ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு ப்ளீஸிங் கேட்டு வச்சுக்கீங்க, சுத்தம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான்னா அவனே மெல்ட் அந்த இடத்துல. இதே அதை ஒரு அனுபவத்தை பார்க்கத்தானே செய்யறோம். எப்படி பேசுனா நம்ம வேலையாகும், அவன் மனம் குளிரா இருப்பான், எப்படி ஊப்பா செய்வான் அந்த வேலையை. எவ்வளவு அம்பலா சொல்றாரு, எளிமையா சொல்றாரு, எவ்வளவு சாப்பிட்டா சொல்றாரு. நம்மளோட வேலைக்காரர் நான் சமயத்தான் இருக்கணும், நம்மளுடைய கடமை, அந்த கடமை கூட கடமையா சொல்லாம எப்படி சொல்றாரு, இது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கலாம் பாருங்க. அந்த மாதிரி அந்த வார்த்தையில் வித்தியாசம் இருக்குது. இத அப்படி நம்ம பழகிக்கிறோம் அந்த மாதிரி பேசுறதுக்கு. ஆனா அல்லாஹ் சொல்லும் போது வேண்டும் சொல்றாங்க, நீங்க செய்ய வேண்டும் அப்படிங்கிற. அப்ப அது கட்டளையா இருக்குது நமக்கு. இப்ப ஏன் சொல்றாரு வேண்டும்னு? அது அதிகாரமா? நம்முடைய ஆன்மாவுக்கு, நம்முடைய ஆன்மாவின் நன்மை வரவுக்காக தான் அது சொல்றாரு. முதல்ல மேலதிகமா நன்மைக்காக சொல்றாரு. நன்மைங்கிறது நம்முடைய வாழ்நாள்ல நம்ம எவ்வளவு செஞ்சா பண்ணாலும் நிறைவேறாது. கடவுள் அல்லாவோட செஞ்சு அந்த கலகத்துக்கு எதிராக நம்ம ஈடுபட்ட முடியாது இல்லையா? அதனாலதான் நம்ம தலைவர்கள்லாம் வருது. 1000 மாதம் சொல்றோம், அதே மாதிரி பேசிட்டு வரோம், பேசலாம். அப்போ மேலதிக நன்மைன்னா நம்ம இந்த வாழ்நாள்ல உள்ள செஞ்ச நன்மைகள் நம்ம மீட்சிக்கான ஆணாக இருக்குது. அப்ப என்ன சொல்லணும்னாக்கா மேலதிகமா இருக்கணும்ன்றாங்க. மேலதிகமா நன்மை இருந்தால்தான் நம்ம மீட்சியை பெற முடியும். சாதாரண நம்ம தொழுகிறோம், மற்ற வேலைகள் செய்யறோம், ஈமட்டரியா இருக்கிறோம், ஒரு நேர்மையா இருப்போம், சரியான பேச்சை பேசுவோம், எல்லாமே வாழ்க்கையில பெருக்கிட்டோம். இதை விட அதிகமா உங்களுக்கு ஏன்னு சொன்னா இதை செய்யுங்க. எந்த அளவுக்குன்னா நீங்க போர் செய்யும்போது கூட நீங்க எல்லாம் வெயில் கூடுங்க, நீங்க வெற்றி பெரிய சொல்றாரு. போர் ரொம்ப கடுமையாக செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. குரு சொல்றாரு அல்ல நினைவு கூட இருந்தாலே நாம வெற்றி பெறுவோம். ஏன்னா எதிரி ஆஃப் ஆயிடுவான், அல்ல எதையும் செய்ய வரல. எப்படிப்பட்ட ஒரு பாலு டிமா எழுதுகிறார் தன்னைத்தார சொல்லும்போது நாடு எல்லாம் செய்யக்கூடியவர். நமக்கு தெரியாதது எப்படிதான் இது திகிழ்ச்சி நமக்கு தான் ஆச்சரியம். நமக்கு அந்த தன்மை பண்பு இல்லை நம்மகிட்ட, நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு எல்லாம் வசப்பட்டது தானே, அவருக்கு என்ன அது கஷ்டம் இருக்கு அவருக்கு அல்லாவுக்கு இல்லையா? அந்த அடிப்படையில அவர் எந்த சொந்தங்களை வரிசையார் உதவி செய்வார். அப்ப அதுக்கு என்ன சொல்றாரு, போரே இருந்தா கூட சரி நீங்க என்ன செய்யணும், கடவுள் நினைவு உருவ சொல்றாரு. அது அவ்வளவு பெரிய சக்தி மகத்துவம் உள்ள ஒரு மந்திர வார்த்தைகளாக சொற்களாக விஷயமாக இருக்குது. அதை நீங்க செய்யுங்க வேண்டும் சொல்லிட்டு எதுக்கு மேலதிகமான நன்மைக்காக அப்படின்னு நமக்கு எல்லாம் கட்டளை இருக்காங்க. மேலதிகம் நன்மை நமக்கு வேணுங்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கணும். நம்ம பாக்குறோம்ல எந்த அளவு நம்முடைய மருமை நினைச்சு நம்ம ஒரு பாயிண்ட்ல போயிட்டு அவ்வளவு கஷ்டம் நினைச்சு பார்க்கணும். நம்ம நூலிலையும் சொல்றாருல, நூலிலை தப்பிச்சாலும் அது பெரிய ஒரு பாக்கியசாலி சொல்றாருல, ஒரு நூலிலை தான் நன்மை தீமைக்கு ஒரு ஜஸ்ட் நீ அணுவலை கூட எடுத்துக்கிறது நூலிலைங்கிறது கொஞ்சம் தான். ஒரு நன்மை கூடியிருந்தா நம்ம சொர்க்கம் கேட்போமாடா அப்படின்னா எவ்வளவு கைசேதமா இருக்கும். அப்புறம் வாழ்க்கையில நம்ம எடுத்து பார்க்கும் போது அல்லாவுடைய சன்னிதானத்துல அவருடைய சாம்ராஜ்யத்தில் நுழைவதற்கு நாம ஒரு நூல் குறைஞ்சிட்டோம்னா நம்ம கறி அது ஒடியாயிடுமே. அப்ப என்ன செய்யணும், தொடர்ச்சியா நம்ம அல்லாவை சொல்லிட்டே இருந்தா மட்டும்தான் ஈடு செய்ய முடியும் நினைப்பு வரும் நம்மளுக்கு. அப்படி நம்ம செய்யும் பொழுது இந்த தியானம் செய்யும்போது மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும், மிகப்பெரிய அந்தஸ்தை அடைய முடியும். நம்ம என்ன அப்படி இருக்கணும். ஒரு பாயிண்ட கோட்டா என்ன செய்யறது, பாஸ் மார்க் எவ்வளவு 35 எடுத்தா எவ்வளவு ஒரு வருஷம் படிக்கலாம். அதையும் எவ்வளவு மன உளைச்சலா இருக்குது. ஒரு வருஷம் 2 கஷ்டப்பட்டு போனோம், வந்தோம், காலைல எழுந்திரிச்சோம், மதியம் வந்தோம், இரவு பகலும் படிச்சோம், ஒரு மாதத்துல போயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கை எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இது அப்படியா, இது ஒரு வருஷமா கையிலாட்ட திருப்பி நினைச்சு எடுத்துட்டு போறதுக்கு இது லாஸ்ட் சான்ஸ். நம்ம கொடுத்த இந்த வாழ்க்கை விலைமதிப்பற்றது. பூமி வரை தங்கம் இருந்தாலும் அதை கொடுத்தா ஈடு செய்ய முடியாது. நரகத்துக்கு போன ஒருத்தன் சொர்க்கம் வர முடியாத அளவுக்கு அல்ல வசனம் சொல்றாரு. பூமி முழுக்க பூமி எவ்வளவு எடை கொண்டது, இன்னைக்கு மில்லிகிராம் என்ன விலையில இருக்குது, அதே அல்ல தங்கமா சொல்றாரு. இந்த பூமி நிறைய தங்கம், அதை விட இன்னொரு சொல்றாரு. அது மட்டும் சொல்லல, இந்த பூமியில் இருந்து அதே மாதிரி இன்னொரு மடங்கு இருந்தாலும் இன்னொரு பூமியே இல்லை நமக்கு பொறுத்த வரைக்கும், வாழக்கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும். இதோட இன்னொரு மடங்கு இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, ஈடு செய்ய முடியாது அப்படிங்கிறார். அப்போ அந்த அளவுக்கு நாம ஒரு பாயிண்ட்ல போயிட்டோம்னா எவ்வளவு கஷ்டம் நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்க்க என்ன செய்வோம், தொடர்ச்சியா நம்ம தூக்கத்திலையும் மொழிப்பலையும் ஏதாவது ஏற்ற பண்ணிட்டே இருப்போம். கஷ்டம் அது முடிவு வராது. முடிவு வரலையா தப்புன்னு விட்டுட்டு அல்லான்னு வந்துடணும். முடியுமா எனக்கு நடந்துட்டு அந்த விஷயங்கள் அதாவது நான் அந்த அனுபவத்தை நான் சொல்றேன். ஏதாவது நம்ம யோசிப்போம், பேசுவோம், கொள்ளுவோம், அந்த பேசியே இருந்தா முடி வராம இருக்கும். முடி வரும் டப்புன்னு விட்டுரும் அந்த விஷயத்த அல்லாட்டு திரும்பிடும். திரும்பிட்டு அல்லான்ட்டா அது தியானத்துல போயிடும். அல்ல மேலும் நினைவுக்கூடிய விஷயம் ஆயிடும், நன்மை ஆயிடும் நமக்கு அப்படின்னு நமக்கு அதுல வந்துடும். அந்த அடிப்படையில இந்த தியானத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லும் போது மேலதிகம் நன்மைக்காக சொல்றேன். அப்ப மேலதிகமா நன்மை நமக்கு தேவையான ஒண்ணா இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப சூதி இல்ல, சுத்தம் கிடையாது, ரொம்ப நம்ம அசுத்தமானவங்க. நம்முடைய செயல்ல, பேச்சில, பார்வையில, பாவனையில எதை எடுத்துட்டாலும் சரிதானுமா எல்லாத்தையும் நம்ம ஒஸ்டா இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியும்.
நம்ம ஒத்துக்கிறோம் ஒத்துக்கிறோம் தவிர அது நம்ம நம்பிக்கையான ஒத்துக்கிறாங்க. நம்பிக்கையான கூட இருந்து கூட உள்ளவங்கன்னா பத்தி சொல்லப்படுது இல்ல, அதை பத்தி அவங்க அல்லாட்ட இருக்குது. இதுக்காக நம்ம வெட்ட முடியாது. எல்லாம் அப்படிதான், மனுஷன் அப்படிதான் இருப்பான். அவங்க நீச்சு தீர்ப்பு இருக்குது இல்ல, அது சொல்யூஷன் இருக்குது, பாவம் மன்னிப்பு இருக்குது, கேட்கக்கூடிய இருப்பான், திரும்ப திரும்ப தப்பு செய்யக்கூடியவன் தான், திரும்ப கேட்பான், அதெல்லாம் நீச்சி அடையும். அது கடவுளுக்கு அவனுக்கு உள்ள விஷயம். அதனால நம்ம சூழ்நிலை சொல்றதுக்கு ஒட்டி வாய்ப்பே இல்லை. எவ்வளவு நம்ம தவறு இருக்குது, பொய்மைகள் இருக்குது, ஏமாற்றங்கள் இருக்குது, எல்லாம் இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் நம்ம என்ன செய்யறோம், அவங்களுக்கு பயந்து கொஞ்சமா சரி பண்றோம். அந்த தன்மை நம்ம இருக்குது. இது ரொம்ப ஒரு முடியாத கருத்து தான் செய்யறோம். அந்த மாதிரி பேரமிட்ட அதையே தொடர்ச்சி வேலை வச்சுட்டு இருக்க மாட்டோம். மற்ற மனிதர்களை போல ஒருத்தர் ஏமாற்றங்கள் ஏமாற்றியே இருப்போம். நம்ம அப்படி இல்லை, முடிஞ்சவரும் தவிப்போம். ரொம்ப வாய்ப்பு வந்துச்சுன்னா நம்ம ஃபீல்ட் ஆகணும். அதுல இவரடிய தீ கூட்டத்துல போடும்போது அவர் சொன்ன அவரு அந்த அளவுக்கு பலமா இருந்தாரு, நம்பிக்கையா இருந்தாரு. நீ போட்டா போடு அப்படின்னு விட்டுட்டாரு. ஆனா அல்ல என்ன பண்ண, தீய நெருப்பம் குளிர்மறி மாத்துறேன்னு சொல்றாரு. நமக்கு அந்த தைரியம் இல்லை. நீ இந்த விட்டுருவீங்க, இந்த நெருப்ப போடான்னு கேட்டா நம்ம தோத்து போயிடுவோம். அப்படி நிற்க முடியுமானா நமக்கே தெரியும் நம்மளை பத்தி. சரிப்பா இல்லப்பா விட்டுருப்பா ரசம் சொல்றாருல, ஒரு தலைமை துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஈமன் கொண்டதை பத்தி கேள்வி கேட்டோம்னா இல்லைன்னு சொல்லி அனுமதிக்கிறார். சொல்றோம் இல்ல, கனிமா என்னன்னு சொன்னா ரெண்டையும் சொல்லி வெளியே வந்துடலாம் சொல்றாரு. ஏன்னா உயிருக்கு ஆபத்தாகும் போது அனுமதிக்குன்னு சொல்றாரு தெரியுமா. அந்த அளவுக்கு நம்முடைய ஆன்மை இருந்துட்டு இருக்குது. அதனால நமக்கு மிக அதிகம் என்ன தேவைன்னா, மேலதிகமா என்ன தேவை இருக்குது, நன்மை இருந்தா மட்டும்தான் நாம மீட்சி அடைய முடியும். நம்முடைய லாஸ்ட் விசாரணையின் போது ஒரு சின்ன அளவுல, ஒரு பாயிண்ட்ல, ஒரு 100 இணைவுல நாம ஒரு தீமையாக இருந்தோம்னா அந்த உலகத்தை தோத்துக்கிட்டு நிலத்து இருந்துக்கிட்டு என்ன செய்யணும், தொடர்ச்சி அல்லாத தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லங்கிற வார்த்தை, அந்த நினைவுகள், அந்த நேரங்கள், அவரை பத்தின எண்ணங்கள், இதெல்லாம் எவ்வளவு நன்மையா இருக்குது பாருங்க. அது நன்மையே இருக்குது, உலகத்துக்கு மகிழ்ச்சியா இருப்பாங்க. இது பேசிட்டு இருக்கான் டைம் ஒண்ணு ஆயிடுச்சுக்கும் எவ்வளவு நேரம் ஆயிடுச்சாலும் நமக்கு தெரியவே இல்லை. கடவுளை பத்தி பேசும்போது அது மகிழ்ச்சிகரமா இருக்குது, ஆனந்தமா இருக்குது. ஏன்னா அந்த வாய்ப்பு கிடைக்காது இல்ல, இதை விட்டா திருப்பி எனக்கு எப்போ கிடைக்காது. இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது, அந்த வாய்ப்பு பயன்படுத்தும் போது சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கிறோம். அல்லாவுடைய வார்த்தைகள் நமக்கு அவர் சொல்றாரு, நேரடிகமா நன்மைக்காக உங்களுடைய ரட்சகரின் நன்மைக்காக உங்களுடைய ரட்சகர் ஒரு கௌரவமான அந்தஸ்திற்கு உயர்த்த கூடும் என்பதற்காக 2 விஷயம் சொல்றாரு. ஒரு நன்மையும் கிடைக்கும், மேலதிகமா நன்மை கிடைக்கும், ஒரு உயர்ந்த அந்தஸ்துன்னு சொல்றாரு. அதற்கு உயர்த்த கூடும் என்பதற்காக ஒருவேளை அதை செய்வாரு அப்படிங்க. என்ன இல்ல கச்சத்துல ஏழையாவோ வசதியில என்ன இருந்தாலும் சரி, இப்படியே இருந்துட்டு இருக்காரு, காலம் உனக்கு மாறும், காலச்சக்கரத்தை சொல்லுவது போல நமக்கு மாறும். அப்போ அந்தஸ்து பத்தி என்ன சொல்றாரு, மேல அந்தஸ்திற்காக ஒரு கௌரவமான அந்தஸ்திற்காக உயர்த்த கூடும் என்பதற்காக நீங்க செய்கிறார். நாம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம், அந்தஸ்து யாரு வேண்டாம்னு சொல்லுவோம் சொல்லுங்க. அந்தஸ்துங்கிறது எல்லாருக்குமே ஆசை உள்ள ஒரு பதவியா இருக்குது. நாம நல்ல நிலைமை இருக்கணும், பார்த்தா ஒரு கண்ணியமா மக்கள் நடத்தணும், அலட்சியப்படுத்தக்கூடாது, உங்களுக்கு கௌரவம். அந்தஸ்துங்கிறது என்ன, நாம ஒரு நல்ல நிலைமை இருந்தாதான் ஒரு அந்தஸ்து அது இல்லையா. நம்ம நிறைய மக்களை பார்க்கிறோம், அதான் சாதாரணமா தர்மம் செய்யக்கூடியதான் ஒரு அழுக்காரோடு இருந்தான்னா நம்ம எப்படி அவன் அந்தஸ்து கொடுப்போம், உனக்கு கடந்து போவோம், உனக்கே உதவி செய்வோம், எல்லாம் கடந்து போவோம். அதே சமயத்தில் அந்தஸ்துல ஒரு மனிதனை கடந்து போகும்போது விஷ் பண்றோமா, அப்ப அந்த அந்தஸ்து வித்தியாசம் இருக்குது, ஒவ்வொருவரும் ஒரு விதமா இருக்குது. அந்த அந்தஸ்து தேவையுடைய மக்கள் நம்ம இருக்கிறோம். அப்போ அந்தஸ்துங்கிறது அதுக்கு உயர்த்த கூடும் என்பதற்காக நீங்க தியானம் செய்யுங்க அப்படிங்கிறார். அப்ப தியானத்துல அந்த நன்மை இருக்குது, நன்மை இருக்குது, நமக்கு மகிழ்ச்சி இருக்குது, ஒரு கௌரவம் அந்தஸ்து இருக்குது, மக்கள் மத்தியில் நம்ம நல்லபடி இருக்கிறதுக்கு ஒரு வழி அல்ல செய்வேன்னு சொல்றாரு. எவ்வளவு பிரச்சனை இருக்குது அல்ல, ஒரு வேலை செய்யற இடங்கள்ல சாதாரண வேலையா இருக்கும், இடமா இருக்கும், ஒரு ஆபீஸா இருக்கும், எல்லாருமே பரஸ்பரமா அன்பா இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் வச்சு கொள்ளையடிக்கிட்டு இருப்பாங்க. அப்பாவி மனசு கிடைச்சானா கேள்வி பண்றது, கிண்டல் பண்றது, செய்யக்கூடாத வேலையை செய்ய சொல்றது. காலேஜ்ல பாக்குறோம்ல, என்னது அந்த யூடிசிக்கு என்னது, அந்த ஃபர்ஸ்ட் கிட்ட வேலை செய்வாங்க தெரியுமா, முதல்ல பூசா வர பசங்களை யூடிசிக்கு தானே அது, யூடிசிக்கு தானே. அந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்வாங்க ஒரு குறிப்பிட்ட. அப்ப அது ஏன் நடத்தப்படுது, அவனுக்கு அந்த இடத்துல அந்தஸ்து இல்லை, கௌரவம் இல்லை. சம்பந்தப்பட்டதா யூடிசிங்கிறது, நமக்கு அனுபவம் தெரியல, காலேஜ் போடல தெரியல. சரி ஓகே. அப்போ இந்த ராக்கிங் பண்றது அது ஆளை பார்த்து பண்ணுவாங்க, அப்பாவை பார்த்து பண்றது, செய்யக்கூடாது டீ வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறது, இன்சல்ட் பண்றது. அவன் எவ்வளவு மன வச்சு அவன் பண்ணுவாங்க, ஏன் அவங்க அந்தஸ்து இல்ல அந்த இடத்துல, அவன் இப்படி நடத்துறானுவோ.
இதே ஒரு அதிகாரத்துல உள்ள ஒரு அரசியல் உள்ள ஒரு எம்பி பையனா இருந்தா அப்படி நடத்துவானா நடத்த மாட்டான். ஏன்னா அவனுக்கு அங்க அந்தஸ்து இருக்குது, கௌரவம் இருக்குது. ஆனா பார்த்து இவங்களுக்கு என்ன செய்யும், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதை நீ சொல்ல முடியல, ஆளை பார்த்து இருக்கு இந்த மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி அப்ப அது நமக்கு தேவையா இருக்கு. நமக்கு கௌரவம் அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்குது, ஒரு அந்தஸ்து ஒரு தேவையான ஒண்ணா இருக்குது. அதை தேவைன்னு சொல்றேன். அந்தஸ்து அடைய கூடும் என்பதற்காக என்ன செய்ய, தியானம் செய்ய அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாரல்ல. ஆக தியானம்ங்கிறது நமக்கு வந்து ரொம்பவும் அத்தியாவசியமா ரொம்ப தேவையா இருக்குது. அது ரொம்ப சிரமமா இல்லை. அதாவது வேற வேலை செய்யணும் கூட ஓடு ஓடு நன்மை அப்படின்னா அது கஷ்டம் நம்மளுக்கு, சரியா? நடக்கணும்னா அது கஷ்டம். வேற ஏதாவது உடல் ரீதியா அது செய்ய, கையாட்டு காலாட்டு மேல தூக்கி முட்டு போடு வந்து கஷ்டம். அதெல்லாம் இல்லாம எளிமையானது, நாவுக்கு ரொம்ப லேசானது. நான் ஒரு எத்தனை வாட்டி நீங்க 1 லட்சம் தடவை அசையா கூட வலிக்காது. அதுக்கு கை அசையா வலிக்கும், வேலை தூக்கி கீழே கூட வலிக்கும், உட்கார்ந்து எழுதிக்கிட்டா இடுப்பு வலிக்கும், முட்டு வலிக்கும் இல்லையா? ஆனா நாலு அசையா வலிக்குதா? வலிக்காது. எவ்வளவு நேரம் நம்ம என்ன செய்யறோம், அது அல்லாம தியானம் பண்ணலாம். அப்படி ஒரு எளிமையான ஒண்ணு அல்ல நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்படி நம்ம எவ்வளவு ஆர்வமா இருக்கு நம்ம பரிசீலிக்கணும். ஆர்வமா இருக்கிறோமா, அசத்தியா இருக்கிறோமா, இல்ல மேலும் நன்மை வேண்டான்னு இருக்கிறோமா, மேலும் பாக்குறோமா, நாம தான் பரிசோதனை பண்ணணும் எந்த லெவல் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நம்ம தியானத்தினுடைய அருமை பெருமை பேசிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். இருந்தாலும் இது நினைவூட்டலாம் நம்ம திரும்ப பாக்குறோம். அதை அப்ப தியானம் வந்து நமக்கு முக்கியமானதா இருக்குது, நமக்கு நன்மையா இருக்குது, நமக்கு கௌரவத்தை கொண்டு வருது, மீட்சிக்கார ஒரு வழியா இருக்குது, நம்முடைய நன்மையை வந்து சேவை பண்ணக்கூடியதா இருக்குது. அது நம்முடைய ரிசல்ட் தெரியாதுல்ல, அப்படி தெரியல செஞ்சுதான் இருக்கு. நமக்கு 34 மார்க் 35 மார்க் வருமானு தெரியலன்னா செஞ்சு படிச்சுட்டே இருக்கோம்ல. அதுதான் நம்ம என்ன செய்யணும், அதை வந்து தியானத்தை மேற்கொண்டு செஞ்சே இருக்கணும். வயதில் நேரம் மட்டும் இல்லாம மற்ற நேரங்கள் நம்ம அதை பயிற்சியுடைய மக்கள் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதுல தெரிஞ்சுடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு வருஷத்துக்கு டைம் முடிஞ்சிச்சா, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வருஷம் பார்ப்போமா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். 73 என்ன வருஷம் வருது, 2லயே தொடங்குது அவதிகளை விஷயத்தை. அறியாத தவிர்த்து இரவு பொழுதுகளில் தியானிப்பீராக அப்படிங்கிறார். நீங்க டெய்லியே செய்யணும் அப்படிங்கிறார். இரவு நேரங்கள்ல தான் நம்ம தியானத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. தியானம் ஏன்னா தொடர்ச்சியா உட்கார்ந்து செய்யறது பார்த்தீங்களா, நினைவு கூறுதல்ங்கிறது அப்பவும் சொல்லிட்டே போயிடலாம். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், தபாரக் அல்லாஹ், அல்லாஹ் கரீம் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம பேசுற விஷயங்களை வச்சு சொல்லிட்டு போகாது நினைவு கூறுறது. தியானத்தை ராத்திரியே சொல்றாருன்னா நம்ம வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரோம், ஓய்வுல இருக்கோம், ரெஸ்ட்ல இருக்கிறோம். அந்த மாதிரி சமயத்துல தொடர்ச்சியா நம்ம செய்யறதுக்கான ஒரு நேரமா இருக்கிறதுனால இரவு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா அறிவாக தவிர்த்து அப்படிங்கிறார். அதாவது பெரும்பாலும் செஞ்சுதான் இருக்கணும், எல்லா இரவும் செய்யணும். ரேரா அறிவாக தவிர்த்துன்னா உடம்பு சரியில்லையா, டைம்லெஸ் ஆகுதா, ரெகுலர் ரெஸ்ட் எடுக்கிறத விட ஒரு நாள் நமக்கு தவறி போச்சா, சீக்கிரமா தூங்கிடுறோமா, இந்த மாதிரி நேரத்தில் நம்ம தவிர்த்து கொள்ளலாம். நல்லா கொடுத்து ஏன்னா நம்ம பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. நமக்கு நிறைய வேலை இருக்கு, அவருக்கு தெரியும். நிறைய நமக்கு அந்த விஷயத்த பின்னால சொல்றாரு. இரவு நேரங்களை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம செய்யணும். அரிதாகத்தான் நினைச்சிடும், தவிர்க்கணும். கடந்த நம்ம 4 வருஷமா அதுக்கு மேலே தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கோம் தியானங்களை. அதுக்கு புதிய காலங்கள்லாம் நம்ம பொறுத்த வரைக்கும் வீணான காலங்களா நம்ம கழிச்சிருக்கோம். ஆனா வீணான காலங்களை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே அல்ல நமக்கு கணக்கு வைப்பாரா கேட்டா, எப்ப நாம இதை உணர்ந்தோமோ, எப்ப நாம இதை வருந்தி திரும்புவோமோ, பெருசா பக்தி இல்லாத செய்ய ஆத்தி வசனாங்கிற இருக்காங்க ஒரு வசனம். பக்தி இல்லாத செய்ய ஆத்தியாதான் படிச்சனே கண்ணீர் வந்து நம்மளுக்கு. அதாவது பக்தி இல்லாத பக்தெல்லாம் மாத்துறது நம்முடைய நன்மைய பக்தி இல்லாத செய்யாத்தி வசனா, அந்த உங்களுக்கு எல்லா தீமைகளையும் நல்ல நன்மையை வரவனாக மாற்றுன்னு சொல்றேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. குற்றத்திலையும் பெரிய குற்றம், கொலை குற்றமா இருக்குது, விபச்சாரம் ஒரு குற்றமா இருக்குது, பெரும்பெரும் குற்றம் மாதிரி இணை வழிபாடு பெரிய குற்றமா இருக்குது. அப்பேற்பட்ட குற்றத்தை அப்பேற்பட்ட நன்மையா மாத்துன்னு சொல்றாரு. இது எப்படி அல்லாவுடைய அருளை பாருங்க, நினைச்சு பார்க்க முடியாது நம்மளால. அந்த வார்த்தையை படிச்சா அப்படியே நமக்கு உடம்பே தலைவத்துக்கு அப்படி இருக்கணும். அப்படி அல்ல சொல்றாரு. ஆனா நம்ம வந்து 4 வருஷத்துக்கு நம்ம செய்ய விட்டுட்டோமே, அதை பத்தி நம்ம என்ன செய்யணும், அதை வருந்தணும், அதை சரி செய்ய முயற்சி பண்ணணும். அதை நம்ம அல்லாட்ட கேட்டோம்னா அந்த வீணான நாட்களை நன்மையான நாட்களை மாத்த போறேன். நம்ம தெரியுமா இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், அது மிகப்பெரிய விஷயம். அதான் கற்றுக் கொடுத்தது. நீங்க வரணும்னா நான் மீட்டுக் கொள்வேன்னு சொல்றாரு பாருங்க, அதை நன்மையா மாத்துன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தை இருப்பாருங்க. நம்ம நீங்க தெரிஞ்சுட்டோம்ல, அந்த வாழ்க்கை எவ்வளவு கடந்துச்சு நமக்கு. நம்ம 50 வருஷம் 40 வருஷம் வரையும் கடந்துட்டோம். நம்முடைய வாழ்க்கை முழுக்க வருஷத்தை வாழ்ந்துருக்கிறோம் அப்படின்னா தெரிஞ்சு நம்ம சரி பண்ணிட்டோம்னா நம்ம ஆன்ம மீட்சி பெற்றோம். ஆனா தெரிஞ்சுக்கிட்டோம் அதே வழி இருந்தோம்னா நஷ்டம் ஆயிடுவோம். அதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ்
அத அரிதாக தவிர்த்து அதை நம்பி முடியாம உடம்பு சரியில்லை, டயர்டா இருக்குது, எந்திரிச்சு ரைட் கூட போட முடியல, ஃபேன் போட முடியல அப்படின்னா தான் அதை தவிர்க்க முடியும். மற்றபடி நீங்க படுத்துட்டே செய்யலாமே. தொழுகையாவது நின்றுட்டு செய்யறது, உட்கார்ந்து செய்யறது, குடியிறது, சஜிதான்னு பல அம்சம் இருக்குது. அது உடல் ரீதியா செய்யக்கூடிய விஷயமா இருக்குது. அது ஆரோக்கியம் கொஞ்சம் தேவை நம்மளுக்கு. ஆரோக்கியம் இல்ல செய்ய முடியாது. ஆனா ஆரோக்கியம் இல்லைனாலும் படுத்து செய்யலாங்கிற அனுமதி இருக்குது. இஸ்லாம்ங்கிறது முடிஞ்ச வரைக்கும் செய்யறதாங்க தவிர அதை நம்ம என்ன செய்ய முடியாது, தவிர்த்து செய்ய முறையா செய்ய முடியாது, தவிர்க்க முடியாது. எவ்வளவு முடியுமோ அவளை செய்யணும். உன்னால படுத்து வந்து கண்ணாதான் தோண முடியும்னா நினைவுனாலேயே நம்ம கண்ணை பொத்தி பொத்தி நினைச்சலாம். தக்பீர் கேட்கலாம், பாத்தியா வாதலாம், ருக்கு செய்யலாம், அதுல ஓத வாதலாம், திருப்பி சமையல் அதிகம்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் சைக்கா செய்யலாம். எல்லாமே கண் அசைவிலேயே நம்ம தொழுதரலாம் எப்போ முடியாத போது. அதே மாதிரி இந்த தியானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க படுத்து செய்யலாம். ராத்திரி இரவுல தூங்குறதுக்கு முன்னால இந்த 4 சூறாக்களை ஓதுறது, அல்லாட்ட பாதுகாப்பு கேட்கறது, இதை வளர்ந்து வச்சுக்கிட்டோம்னா நாம பராமரிக்கணும். அந்த விஷயங்களை பராமரிப்புனா என்ன? டெய்லி தூக்கு தொடச்சாதான் ஊர் சுத்தமா இருக்கும். நம்ம ஊரை கூட்டிட்டு போயிட்டோம், 2 வருஷம் கழிச்சு வாரம், எப்படி ஊர் இருக்கும் பராமரிக்கணும்னா ஊர் சுத்த போறவா இருக்கும். வந்து நடந்து உள்ள உட்கார முடியாது. யாராவது வேலைக்கு வச்சு ஆளை வச்சு நம்ம கிளீன் பண்ணாதான் நுழையவே முடியும். அதுதான் என்ன செய்வாங்க, வெளிநாட்டுக்கு வரக்கூடியவங்க ஃபோன் பண்ணி முதல்ல சொல்லிடுவாங்க, இதை சுத்தம் பண்ணி வைங்கன்னு. சுத்தம் வச்சுட்டு என்ட்ரன்ஸ் ஆவாங்க அவங்க. அது பராமரிப்பு இல்லாத இடம். பராமரிப்புல என்னன்னா அன்றாடம் சேர்ந்து பராமரிச்சா செஞ்சாதான் பாலிசா இருக்கும். ஒரு சின்ன எவர் சின்ன சாமானா இருந்தாலுமே அது துருப்பிடிக்காது. ஆனா மேல தூசி ஈஸியா அந்த காத்து பட்டு பட்டு டல்னஸ் ஆயிடும். திருப்பி அதை பாலிஷ் பண்ணி ஒழுங்கான முறையில் பூசணும், இல்ல அதுக்குள்ள கெமிக்கல போடணும், இல்ல இது மாதிரியான ஒரு யோகட் ஆகக்கூடிய தைலம் இருக்குதா, அந்த மாதிரி விஷயங்களை தரமா தான் பாலிஷ் வர்றது. ஏன் அது பண்ண வேண்டியிருக்குது? நம்ம மெயின்டைன் பண்ணாதனால. அந்த மெயின்டைன்ங்கிறது நாம செய்யக்கூடிய அமல்கள், அன்றாடம் செய்யக்கூடிய அமல்களை விடாம இல்லாம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை பராமரிக்கணும். நீ நன்னறிய பராமரித்து வந்தால் அது எல்லாம் அவர் சொல்றாரு. பராமரிச்சாதான் மற்றவங்க தீவிர நம்ம அண்டாது இல்லைங்களா? அந்த அடிப்படையில இத செய்யக்கூடிய மக்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அல்ல நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக ஆர்வம் ஊட்டுறாரு. எவ்வளவு சொல்றாரு பாரு, இறங்கி சொல்றாரு. அவருக்கு தேவையே கிடையாது இந்த மாதிரிலாம் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு. ஆனா நமக்கு வழிகாட்டுறாரு பாருங்க. அவர் நம்ம இவ்வளவு பெரிய மக்கள் தொகையில நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறாரு, நல்ல ஒரு அறிஞ்சு வச்சுக்கிறாரு, நல்ல ஆன்மான் தெரிஞ்சு வச்சு நம்மளுக்கு ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறாரு. நம்மளை மீட்டுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரியான ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்கிறார், வேத புத்தகத்தை கொடுத்திருக்காரு, வழிகாட்டி கொடுத்துருக்கிறாரு. இதுல உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு பெரிய விஷயங்கள் சொல்லக்கூடியதா இருக்குது. ஆனா நாம என்ன செய்யறோம்னா அதன்பால் ரொம்ப அசட்டையா இருக்கிறோம், அதுதான் ஃபேக்ட். ஆனா அல்ல நமக்கு அதுக்கு அதன்பால் நம்ம வழி நடத்துவதற்கு, படிப்பதற்கு, ஆர்வமா இருப்பதற்கு, அவர்பால் நமக்கு படி செய்வதற்கு எல்லாத்துக்குமே அவர் தான் என்ன செய்யணும், வழிகாட்ட பிரார்த்தனை செய்ய அவசியம் வைக்கணும். நம்ம பிரியப்படணும். நம்ம சோதனைத்தனம் பட்டோம்னா அப்படிதான் இருப்போம். ஒருத்தர் வாசிக்கும் போது கேட்கறது நம்ம சோதனைத்தனம் பட்ட என்ன ஆகுது, அப்படியே ஆக்கி வச்சிருப்பாரு. நான் ஆர்வம் இருக்கோம்னா உனக்கு செய்வாரு, கேட்க செய்வாரு. அதை போன அந்த எரிச்சுவோம். நம்ம அந்த படிக்கும் போது வேற பார்க்க மாட்டோம். படிக்கும் வேற நம்ம பாக்குறோம், ஏன் பார்த்துக்கிறோம், எல்லாம் போன்ல இருக்குது. இந்த பக்கம் அது ஓடும், இந்த பக்கம் இது ஓடும். ஏன்? நம்முடைய ஆர்வ கோளாறு இல்லை, அதனால இருக்குது. ஆனா நம்ம ஆர்வம் இருந்தா அல்லடிச்சா நமக்கு இதை சுகமாக்கி வைப்பார். குரான் கேட்கறது சுகமாக்கி வைப்பாரு இல்லையா? அதுக்கு நமக்கு அல்ல நமக்கு அருளும் கிருபை செய்யும் சொல்லிட்டு இந்த மூதேச நிறைவு செய்வோம். வார்த்தையை பூவெடுத்தும் அல்லாவுக்கு மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.